தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். குருமா ரெசிபி. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, ஒரு விரல் அளவு இஞ்சி பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, தக்காளி, அதுக்கப்புறம் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டு இப்போ அதை நைஸாக விழுது பத்து கரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டாரான சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், பரட்டியாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா அதுவும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அதாவது வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி அதுவும் பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சுருங்க. குக் பண்ணையில் மட்டும் தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும். கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, அதாவது 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம காய் வேக வச்சுக்கலாம். காயிலேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நமக்கு அந்த 1/2 டம்ளர் தண்ணியே போதுமானதாக இருக்கும். காய் ஒரு 3/4 பாகம் வரையிலும் நல்லா வேகணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும் இல்லைங்களா. இப்போவும் தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் விழுது உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய், தக்காளி, அந்த பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்தாச்சு இல்லைங்களா. அந்த விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஜார் அளவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 2 கொதி வந்தோடனே போதும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா 2 கொதி வந்துருச்சு. காயும் நல்லா வெந்து குக் ஆயிருச்சு. சூப்பராக நம்மளோட சைட் டிஷ் குருமா டக்கராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக புதினா மல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா டிஃபனோடையும் சூப்பராக மேட்ச் ஆகிற குருமா தயார். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.